ஆயிரத்தெட்டு புண்ணிய ஸ்தலங்களின் மண் பக்தர்களால் பாத யாத்திரையாக மகா மாரியம்மன் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்படும் அற்புத நிகழ்வு நவம்பர் 1-2 தேதிகளில் நடைபெறும் விழாவிற்கு உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. கண் திருஷ்டிக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரங்கள் என்ன? நம்ம புருவம் இருக்கலாமா, அந்த புருவத்துடைய ரோமம் அதை கட் பண்ண திருஷ்டி தோஷம். முட்டையை வாங்கி தலையை சுற்றி வீசலாம். ஆனால் அது புதன்கிழமை மட்டும் தான் செய்யணும், மற்ற நாள் செய்யக்கூடாது. செஞ்சா ஹோமியோபதியில் ஃப்ளவர் மெடிசன் ஒன்று இருக்குது, நக்ஸ்வா மிகா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒயிட் செஸ்நட். இது ரெண்டையும் நம்ம பக்கெட் நீர் இருக்கு இல்லையா, நம்ம குளிக்கிறோம் இல்லையா பக்கெட் தண்ணி, அதில் 10 சொட்டு அதை குளிக்கும்போது திருஷ்டி தோஷம் போகும். திருவண்ணாமலை கிரிவலங்களில் அந்த பௌர்ணமி டைமில் போனீங்கன்னா திருநங்கையை விளக்குமரம் வச்சு நிற்பாங்க. காசு கொடுத்து தலையில் 2 விளக்குமரம் அடி வாங்கிட்டு வாங்க. என் பேர் வந்து சத்யசீலன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்க சார்? சத்யசீலன் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் யாரும் மீனராசி இருக்கீங்களா? நீங்கள் மீனம்மா? ஏன்னா உங்கள் பேரில் என்ன வருது? உங்கள் ஜாதகப்படி இப்போ உங்கள் பேரின் அடிப்படையில் உங்கள் வீட்டில். என் பேர் கார்த்திகா, நான் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பரிகார பாட்டி என்ன அப்படின்னு சொல்லி. கௌரி மனோகரின்னு ஒரு ராகம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃப்ளூட்டில் கேட்கலாம் அல்லது வயலினில் கேட்கலாம். சீக்கிரம் திருமணம் நடக்குன்னா சண்முக பிரிய ராகம் கேட்கணும். ஸோ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும். உங்களுக்கு கௌரி மனோகரி ராகம் கேட்பது சால சிறந்தது. ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில தொடர்ந்து நிறைய பதிவுகளை நம்மளுடைய மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பண்டித் விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய விஷயங்களை இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. எப்பயுமே ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க, நாங்க ஆங்கர்ஸ் கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க. இன்னைக்கு நம்ம கூட கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்து இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு சில கேள்விகள் இருக்கும், ஒரு சில சந்தேகங்கள் இருந்திருக்கும். அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம பதில் வந்து சொல்ல போறோம்னு நினைக்கிறேன். பேசலாமா சார்? தாராளமா பேசலாம் சார். கண் திருஷ்டிக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு. அதுல நீங்க சொன்ன வித்தியாசமான பரிகாரங்கள் என்ன சார்? கண் திருஷ்டிக்கு நிறைய பரிகாரம் இருக்கு, ஏகப்பட்ட பரிகாரம் இருக்கு. நம்ம புருவம் இருக்கலாமா, அந்த புருவத்துடைய ரோமம் அதை கட் பண்ணால் திருஷ்டி தோஷம் போகும். இந்த புருவம் இருக்கு இல்லையா, புருவத்தினுடைய ஹேர் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணால் திருஷ்டி தோஷம் போகும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதியில் ஃப்ளவர் மெடிசன் ஒன்று இருக்குது. அந்த ஃப்ளவர் மெடிசன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நக்ஸ்வா மிகான்னு ஒன்று இருக்குது. நக்ஸ்வா மிகா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒயிட் செஸ்நட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பக்கெட் நீர் இருக்கு இல்லையா, நம்ம குளிக்கிறோம் இல்லையா பக்கெட் தண்ணி, அதில் 10 சொட்டு அதை குளிக்கும்போது திருஷ்டி தோஷம் போகும். அதே ஒயிட் செஸ்நட்டையும் நக்ஸ்வாமிகாவையும் நம்ம வீட்டில் மாப் பண்ணுறோம் இல்லையா, மாப் அடிக்கிறோம் இல்லையா, அப்போ இதை 10 சொட்டு அடித்து மாப் அடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி வெளியே போயிடும். அதுவும் பண்ணலாம். ஒருத்தருக்கு நான் சொன்னது வித்தியாசமான பரிகாரம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநங்கைகிட்ட போய் திருவண்ணாமலை கிரிவலங்களில் அந்த பௌர்ணமி டைமில் போனீங்கன்னா திருநங்கையை விளக்குமரம் வச்சுட்டு நிற்பாங்க. திருநங்கையை விளக்குமரம் வச்சுட்டு நிற்பாங்க. காசு கொடுத்து தலையில் 2 விளக்குமரம் அடி வாங்கிட்டு வாங்கன்னு. அது செய்யலாம். அப்படி இல்லைன்னா தர்கா இருக்கு இல்லையா, தர்காவில் மயிலர்கள் அடிப்பாங்க, அது செய்யலாம். அதுலேயே திடுக்கு தண்ணின்னு பேர், தென் மாவட்டங்கள் அதுக்கு பேர் திடுக்கு தண்ணின்னு அடிப்பாங்க, தர்காவில் அடிப்பாங்க, அது செய்யலாம். இது மாதிரி நிறையா செய்யலாம். முட்டையை வாங்கி தலையை சுற்றி வீசலாம். ஆனால் அது புதன்கிழமை மட்டும் தான் செய்யணும், மற்ற நாள் செய்யக்கூடாது. செஞ்சால் திருஷ்டி கூட வந்துடும், அது செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா கருவேலம்பட்டை இருக்குல்லம்மா, கருவேலம்பட்டையும் புளிய மரத்தினுடைய பட்டையும் தலையை சுற்றி வீட்டு வாசலில் எரிக்கலாம், அது செய்யலாம். கல் உப்பு போட்டு குளிக்கலாம், கடல் நீரில் குளிக்கலாம். இப்படி நிறையா இருக்குது. நான் சொன்ன வித்தியாசமான பரிகாரம்னா அதுதான். திருநங்கைகிட்ட போய் அந்த கிரிவலம் டைமில் விளக்கு மரவால் அடிப்பாங்க, காசு கொடுத்தா. சரியா? தலையில் அடிப்பாங்க, அதை அடி வாங்கிட்டு வாங்க போங்கன்னு. ஸோ இப்படிலாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து உடைக்கிறது, அதெல்லாம் நம்மளுடைய திருஷ்டி தோஷத்தை போக்கும். நம்ம ஆறா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எங்கே போனாலும் சரியாகாது. அது வந்து நக்ஸ்வாமிகாவும் அந்த ஒயிட் செஸ்நட்டும் குளிக்கிற தண்ணியில் கலந்து குளிச்சிங்கன்னா உங்களுடைய ஆறா ரீசெட் ஆகும். ஆறானா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒளிவட்டம் உங்களுக்கு தெரியாது, அதை உணரக்கூடிய காலம் வரும்போது உங்களுக்கு வரும். இதுக்கு வந்து நக்ஸ்வாமிகா தான் பெஸ்ட்டு, எல்லா திருஷ்டி தோஷத்தையும் போக்கும்.
சரிங்களா? வேற நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் போகும், நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் போகும். சரியா? ஹோமியோபதி கடையில் கிடைக்கும். ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப் இருக்கு இல்லையா, அங்கே கிடைக்கும். இது வந்து நக்ஸ்வாமிக்காங்கிறது இந்த உள்ள மருந்தீடுன்னு கொடுப்பாங்க தெரியுமா? இந்த மருந்து வச்சுட்டேன் அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதையும் இது ரெடி பண்ணும். கண்ட்ரிஸ்டிக்கு நிறைய பேர் நிறைய விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க சார். ஆனா நீங்க சொல்றது ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் சார் இருக்கும். அவங்களுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அடுத்தது யாரு கேள்வி கேட்கறாங்கன்னு பார்த்துடலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேரை வச்சு நீங்கள் நிறைய பரிகாரம் சொல்லுவீங்க இல்லைங்க சார். என் பேர் வந்து சத்யசீலன். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்றதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுங்களாங்க சார்? இது காமனாக கேட்குறீங்க. எப்போ கல்யாணம்? அதாவது சார், அது உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும். பேரை வச்சு அது பலன் சொல்கிறது, ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுங்கிறது வந்து அது ஒரு ப்ராசஸ். அதாவது சத்தியசீலன் அப்படின்னு வந்துச்சுன்னா, உங்கள் வீட்டில் யாராவது மீனராசி இருக்கீங்களா? நீங்கள் மீனம்மா? ஏன்னா உங்கள் பேரில் என்ன வருது? சத்யசீலன். சத்தியசீலன். மீனம் வந்து கடல் ராசி சார். மீனம் கடல் ராசி. உங்கள் பேரோட கடைசி முடிவு என்ன? சீல் முடியுதா? அவ்வளோதான் சார். போங்க சார். அப்போ மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரமா நீங்கள்? ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரமா? சரி. இதில் யாராவது மெடிக்கல் சார்ந்து ஏதாவது படித்தவங்க இருக்காங்களா? தம்பி. நர்சிங் யாராவது படிக்கிறாங்களா இல்லை மெடிக்கல் படிக்கிறாங்களா? தம்பி இருக்காங்க சார், டிஃபார்ம் முடிச்சிருக்கான். அது மெடிக்கல் சார்ந்து நர்சிங் அல்ல டிஃபார்ம் இது வரும். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம். கேட்டா சார், இருக்கிற நட்சத்திரத்திலே கடைசி நட்சத்திரம் அதுதான். சரியா? அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறக்கிறார்களோ அவர்களுடைய தோஷம் நிறைவடைகிறதுன்னு அர்த்தம். சரியா? எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துடுவீங்க. இந்த ஜென்மத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுவீங்க. சரியா? உங்கள் ஜாதகப்படி இப்போ உங்கள் பேரின் அடிப்படையில் உங்கள் வீட்டில் வேற யார் தனுசு ராசி யார் இருக்கா? தம்பிங்க சார். மூல நட்சத்திரத்தில் இருக்காரா? அவர் மூலம் ஐயா நட்சத்திரத்தில் இல்லைங்க சார், ராசி. தம்பி இருக்காருக்கிறீங்க. மூலம் இல்லாமல் மெடிக்கல் போக முடியாது. அப்படி இல்லைன்னா உத்திராடம் வரும். சரியா? சரி. உங்கள் வீடு வந்து கார்னர் பக்கத்தில் குடியிருந்தீங்களா? ஆமாம் ஆமாங்க. கார்னர் வீடு பக்கத்தில் குடியிருந்தீங்களா? வீட்டில் யாரும் அக்ரி விவசாயம் யாராவது பார்த்தாங்களா? வீட்டில் தாத்தா பார்த்துட்டு இருந்தாங்க. தாத்தா விவசாயம் பார்த்தாங்க. சரி. ஏதாவது உணவு சம்மந்தமாக ஏதாவது தொழில் செஞ்சாங்களா சார் உங்கள் வீட்டில்? தம்பி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ஏதாவது சினிமா சம்மந்தமாக ஏதாவது பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? எடிட்டிங் பண்ணுறது தான். அது சினிமாக்குள்ளே இருக்கிறது சார். எடிட்டிங் பண்ணுற மாதிரியா? எடிட்டராக போகணும்னு ஆசை இருக்கா? ஆமாங்க. அதுக்கான முயற்சி பண்ணுறீங்களா? ஆமாங்க சார், பண்ணிகிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி. இப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ், சர்ஜரி பிரச்சனை தான் வந்துச்சா? இல்லைங்க சார், அப்பா இறந்துட்டாங்க. ஆள் இல்லை, அவ்வளோதான். போங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, மீனத்துக்கு 2க்கு 9 கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு இன்னைக்கு கோச்சாரத்தில். ஒன்று சர்ஜரி அல்லது விபத்து அல்லது மரணம். ஆள் இல்லை, அவ்வளோதான் விஷயம். மீனத்துக்கு 2க்கு 9 கூடிய 2ஆம் இடம் மேசம், 9ஆம் இடம் விருச்சிகம். இந்த 2க்கு 9 கூடிய செவ்வாய் மீனத்துக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10 கூடிய குரு மிதுனத்துல இருந்து பார்வை செய்கிறாரு. 2, 9 கூடிய செவ்வாயை பார்ப்பதால் தந்தை இல்லை. அப்பாவுக்கு சர்ஜரி வந்துச்சா இல்லை விபத்து வந்துச்சா? என்னாச்சு? அல்சர் வந்து சர்ஜரி பண்ணாங்களா? பண்ணாங்க. அப்பண்டிஸ் பண்ணாங்களா? பண்ணாங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் மரணமாச்சா? எவ்வளோ நாளில் மரணம் பண்ணாரு? ஒரு 3 நாள் இருக்கும். 3 நாள். சர்ஜரி பண்ணி மரணம். சர்ஜரி வந்துச்சா? நான் அப்பயே கேட்டேன், இல்லைங்கிறீங்களே. இவ்வளோ யோசிக்கிறீங்க. போங்க. குருவினுடைய நகர்வு கீழே வரும்பொழுது, இந்த ராகுனுடைய பெயர்ச்சி வரும் பொழுது, ராகு எப்போ மகரத்துக்கு வருகிறாரோ அப்போ அந்த திருமணத்துக்கான காலகட்டம் வரும். சரியா? ஹலோ சார். வணக்கம். வணக்கம். உங்கள் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் பாட்டு பரிகாரம் அப்படின்னு. என் பேர் கார்த்திகா. நான் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பரிகார பாட்டு என்ன அப்படின்னு சொல்லுங்க. இது காமனாக கேட்குறது சாமி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும். சரியா? இந்த கார்த்திகாங்கிறது வந்து முருகனுடைய நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் என்ன? கிருத்திகை நட்சத்திரம் தான். கார்த்திகை கிருத்திகை 2 ஒன்று தான். இந்த பேர் வந்தால் ஒன்று மேஷராசி வரணும் இல்லை ரிஷபம் வரணும். சரியா? அப்போ மேசராசி இங்கே உள்ளே வரும்பொழுது மேசராசிக்குள்ளே உடையாத நட்சத்திரங்கிறது பரணி. பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். பரணிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லாமல் இந்த மீடியா, கலைத்துறை, இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வர முடியாது. சரியா? இப்போ அடியன் பூரம் நட்சத்திரம். சரியா? பரணி, பூரம், பூராடம் 3மே சுக்கரனுடைய நட்சத்திரம். இதுதான் அந்த கலைத்துறை, இசை இதெல்லாம் கொண்டு வர்றது சுக்கரன் தான். அதை ரசிப்பது சுக்கரன். இசைக்கான கிரகம் எதுனா புதன் தான். சரியா? அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. இது என்ன ராகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌரி மனோகரின்னு ஒரு ராகம் இருக்குது. கௌரி மனோகரி. அதில் வந்து நீங்கள் ஃப்ளூட்டில் கேட்கலாம், அல்லது வயலினில் கேட்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாதஸ்வர இசையில் கேட்கலாம். இது கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து அதாவது மைண்டை டியூன் பண்ணும். அவ்வளோதான். உங்களுடைய மைண்டை டியூன் பண்ணும். புதுசான ஒரு சிந்தனைகளை உங்களுக்குள்ளே தூண்டும்.
இப்போ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும். இப்போ ஒரு அழகான ஒரு புல்லாங்குழல் இசை வருது, நீங்கள் அமைதியாக உட்காந்து கேட்பீங்களா இல்லையா? புல்லாங்குழல் இசை வரும்போது அமைதியாக கேட்பீங்க. அதே ஒரு பையன் ஒரு பெயிண்ட் டப்பா தேய்ச்சிட்டு இருக்காருன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க? டே சும்மாறான்னு சொல்லுவீங்க. அந்த சத்தம் வந்து உங்களுக்கு ரெண்டுமே சத்தம் தான். புல்லாங்குழல் இசையும் சத்தம் தான். அந்த ஒரு 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 பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதோ இல்லை ஒரு கிரைண்டிங் பண்ணுறதோ அதுவும் சத்தம் தான். ஆனால் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஃபிசிக்கலாக, இது உங்கள் மைண்டை தூண்டும். சரியா? அதனால தான் வந்து சப்த சுரங்களை வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து அதை தியாக பிரம்மம், தியாகராஜர், தண்டபாணி தீட்சிதர், இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த இசையை நமக்கு வேறு வடிவங்களை நமக்கு கொடுத்து இன்னைக்கு நம்ம அது இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஸோ அந்த இசை கேட்பது உங்களுக்கு கௌரி மனோகரி கேட்பது உங்களுக்கு யோகம். உங்கள் நட்சத்திர அடிப்படையில் கௌரி மனோகரி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இருக்குது, கிரக அடிப்படையில் இருக்குது. உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது, புதன் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சுக்கிரன் நீசம், புதன் உச்சம். சரியா? லக்கணம் மேச லக்கணம், லக்கணம் மேச லக்கணம், லக்னம் மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 7 கூடிய சுக்கிரன் நீச்சம். அங்கே 3 கூடிய புதன் இருக்காரு, அங்கே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அந்த பொண்ணு கல்யாணமே வேணாங்குது, கல்யாணமே வேணாங்கிறது. 2ஆம் இடங்கிறது பேச்சு, 3ஆம் இடங்கிறது குரல். சரியா? ஆக்சுவலாக புதன் சுக்கிரன் சந்திரன் காம்பினேஷன் அங்கே கண்ணியில் வரும். திருமணம் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்குது. அப்போ அவங்கள தூண்டணும், அப்போ அவங்களுக்கு அந்த திருமண எண்ணத்தை தூண்டணும். அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, கரகர பிரியான்னு ஒரு ராகம் இருக்குது, கரகர பிரியா அப்படின்னு ஒரு ராகம். இது கேளுங்கம்மான்னு 6 மாதம் அந்த பொண்ணு கேட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு திருமண ஆசையே வந்தது. சீக்கிரம் திருமணம் நடக்குன்னா சண்முக பிரியா ராகம் கேட்கணும். சண்முக பிரியா ராகம்னு ஒரு ராகம் இருக்குது. ஸோ அது கேட்கணும். ஸோ மைண்டு ஒரு சின்ன உதாரணம், எனக்கு அந்த ராகம் மறந்துருச்சு, பாட்டு ஞாபகம் இருக்குது. இன்னைக்கும் சுவாதி நட்சத்திரம், நான் சொன்ன அன்னைக்கும் சுவாதி நட்சத்திரம். அங்கே செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்குது. செவ்வாய் சனிங்கிற ரயில்வே ட்ராக்கு, ட்ரெயினுக்கான கரகம் ராகு. பாம்பு எப்படி போகுது, ட்ரெயின் மாதிரி போகுதா இல்லையா? சுவாதி நட்சத்திரம் ராகு. அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் ரீதியாக டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு. ஒய்ஃபுக்கு அவருக்கும் டார்ச்சர், சண்டையோ சண்டை. இந்த அம்மா சொல்லுதால் மெண்டல் மாதிரி பேசுகிறேன், அந்த ஆள்கிட்ட வாழ மாட்டேங்குது அந்த அம்மா. அவர் சொல்கிற என் பொண்டாட்டி லூசுங்கிறாரு, அந்த அம்மா வீட்டுக்காரர் லூசுங்குது. ஸோ அவங்களுக்குள்ள இணக்கமாக வாழ்வதற்கு அந்த ராகம் மறந்துடுச்சு. இப்போ சாமானிய மக்கள்கிட்ட போய் கரகரை பெரிய ராகங்களுக்கு கடுப்பாவாங்களா இல்லையா? மாலா கௌளவ ராகங்கள்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு உள்ள நடைமுறை இசையை கேட்க சொன்னால் அவங்க கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், டெய்லி காலையில் உங்கள் வீட்டில் நல்லா கெடுக்கணும். சனிசவாங்கிற ரயில்வே ட்ராக்கு, ராகுங்கிறது ட்ரெயின் எப்படி போகுது, பாம்பு எப்படி போகுது, ட்ரெயின் மாதிரி போகுதா? ஸோ அப்போ என்ன செய்யுங்கன்னா, சும்மா உங்கள் வீட்டில் அது 2 கூட தொடர்பு. உங்கள் வீட்டில் காலையில் டிவிலேயோ யூடியூப்லேயோ ஏதாவது பெரிய ஸ்க்ரீனில் இந்த கூட்ஸ் வண்டியிலேன்னு ஒரு சாங் இருக்குது. அந்த ராகம் எனக்கு மறந்துடுச்சு. அந்த ராகத்தோட காம்பினேஷன் தான் இது நான் சொன்னது, மறந்துடுச்சு எனக்கு. ஸோ அந்த ராகம் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும், உங்களுக்குள்ள ஒரு அன்பு வரும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப நாள் அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. அந்த குங்குமச்சிமில் படம்னு நினைக்கிறேன், ஒரு ஆக்டர் மோகனையா நடித்த படம் அது. அதில் அந்த கூட்ஸ் வண்டியிலே காதல் வந்துருச்சுங்கிற சாங்கு. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான அந்த ராகம் எனக்கு மறந்துருச்சு. அடுத்த தடவை இன்டர்வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ அதை கேட்டு அவங்க மைண்டு மாறிச்சு. இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் எனக்கு சனியும் செவ்வாயும் லக்கணத்தோட தொடர்பு. நான் காலையில் இங்கே ஷூட் வரும்போது காலையில் அந்த சாங், நீ சுவாதி நட்சத்திரம் அந்த பாட்டு கேட்பேன் நான். ஸோ அந்த சாங்கை கேட்டு நான் வர்றேன் இங்கே ஸ்டுடியோவுக்கு வரும்போது. பரபரப்பாக இருந்துச்சு, டென்ஷனாக இருந்தது. அந்த பாட்டு கேட்டோடனே எனக்கு அந்த டியூன் ஆகுது மைண்டு. சரி ஓகே, நார்மல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா காலையில் ஃபுல்லாக பரபரப்பு. ஏன்னா ஒரு விவிஐபி இங்கே வரேன்றாங்க, பாரம்பரியமான வாரப்பத்திரிகை, அவருடைய நெருங்கிய நண்பர். அவங்கள ஸ்டுடியோவுக்கு வர சொல்லியாச்சு. எனக்கு டைம் இல்லை, நேற்று நைட்டு ஷூட்டு, டைம் இல்லை. அப்போ இங்கே வர சொல்லியாச்சு. அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டென்ஷனு. நான் நியூட்ரிஷன் சாப்பிட்றனால காலையில் நானே ப்ரிப்பேர் பண்ணி நானே சாப்பிட்ணும், துணைவேறு வரல. ஸோ அந்த பரபரப்பு, டிரைவர் எங்கேயோ போயிட்டாரு, லக்கேஜ் எடுத்து வைக்கணும். இந்த பரபரப்பில் நான் கிளம்பி வரும்போது டக்குன்னு காரில் என்னன்னு யூடியூப் ஆன் பண்ணி அந்த சாங் காரில் போட்டு கேட்பேன். நான் என்ன சாங் சார் கேட்கணும்? கௌரி மனோகரி. இது கேட்டால் என் வாழ்க்கை நல்லா இருக்குமா? மைண்டு நல்லா இருக்கும், நல்ல எண்ணங்கள் வரும், எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி வரும். இப்போ உதாரணமாக சொல்கிறாந்தா ராஜேஷ் ஐயாங்கிற ஒரு சிம்ம சொற்பனம், அஸ்ட்ராலஜியில் பயங்கரமான ஒரு புக் எழுதினவர்.
அவரை நான் எதிர்கொள்ள போகிறேன். நான் தங்கியிருக்கிற இடத்துலேருந்து மதியானம் எப்பயுமே நான் சாப்பிட்டு தூங்குற நேரம் மதியானம் 2 to 4 நான் தூங்குறேன். 2:30 மணி 3 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு கொஞ்ச நேரம் தூங்குவேன். அந்த நேரத்தில் ஃபுல்லாக லஞ்ச் எடுத்தாச்சு. இப்போ அவரை ஃபேஸ் பண்ண போகணும். அது சிங்கம், நம்ம சாதாரணமான ஆள், அவர் லிஜெண்டு. அப்போ அவரை ஃபேஸ் பண்ண போகும்போது என் மைண்டு தெளிவாக இருக்கணும். அப்போ இளையராஜா ஐயாவுடைய இசையில் அந்த எனக்குன்னு ஒரு சில ராகங்கள் நான் வச்சுருக்கிறேன். அந்த ராகம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோமியோபதி மெடிசனில் ஃப்ளவர் மெடிசனில் மிமுலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. மிமுலஸ்ங்கிறது பயத்தை சரி செய்யக்கூடியது, பயப்படாமல் இருக்கிறது. பயப்படாதடான்னு வரல வடிவில், அது மாதிரி அதை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து அது. மிமுலஸும் மைண்டு சரியாக இருக்கணுங்கிறக்காக ஒயிட் செஸ்னட்டும், அவர்கிட்ட ஸ்வீட்டாக பேசணுங்கிறக்காக ஸ்வீட் செஸ்னட்டும் அதை எடுத்துட்டு, அந்த மலர் மருந்தை எடுத்துட்டு காரில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு ராகவனே ரமணா ரகுநாதான்னு ஒரு சாங் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. வீணை நரம்பிசை கருவி அதில் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா என் ஜாதகத்தில் புதன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருப்பதால் நரம்பிசை கருவி நான் கேட்பேன். சரியா? எனக்கு கிராம்ப் பிரச்சனை இருந்தது காலில். கால் மசில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கால் மசில்ஸு திடீர்னு டைட் ஆயிரும். ஸோ அப்போ நான் அதை புஷ் பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் உயிரே போயிடும், பெயின். அப்போ இந்த நரம்பிசை கருவி அதிகமாக கேட்டு 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 இப்போ அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. ஸோ அப்போ அது மாதிரி நான் அதை கேட்டுட்டு போய் அவரை நான் எதிர்கொள்ள முடிஞ்சது. இல்லைன்னா கஷ்டம். சரியா? ஸோ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும். உங்களுக்கு கௌரி மனோகரி ராகம் கேட்பது சால சிறந்தது. சரியா? மைண்டு நல்லா இருந்தால் எதுவுமே சாதிக்க முடியும். முடியுமா? முடியாதா? இப்போ ஒரு மேடை ஏறி பேச போகிறீங்க, ஒரு பட்டிமன்றம் பேச போகிறீங்க, அங்கே போய் பெப்பன்னு என்ன ஆகும் நிலமை? அது மாதிரி எதிர்கொள்ள முடியல, அடுத்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க நிகழ்ச்சிக்கு. அப்போ தைரியமாக பேசணும், ஒரு சபையை அணுகணும். ஸோ நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்தடுத்து ஃப்ளோவாக உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு ஏர்னிங் பண்ணலாம். ஒருத்தர் விசா அப்ளை பண்ணுறாரு, யூகே விசா. ஏற்கனவே நம்ம இதில் 2-3 தடவை சொல்லியிருக்கிறேன். அதில் அப்ளை பண்ணும் பொழுது அவர் கொரோனா டைமில் யூகே விசா கிடைக்குமா ஃபஸ்ட்டு அலை. அப்போ நான் வீட்டில் உட்காந்து ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். எல்லோரும் கொரோனாவில் ஃப்ரீயாக இருந்தாங்க, நான் பிஸியாக இருந்தேன். அப்போ இந்த மாதிரி பழமுதிர் சோலை எனக்காக தான் ராகம், அந்த பாட்டு கேளுங்க, கேட்டு போங்கன்னு சொல்லி அந்த யூகேவினுடைய எம்பசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்றைக்கி அவர் ஃபேமிலியோட யூகேல இருக்கார். சென்னையை சேர்ந்தவர், நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் நம்ம வீடு. சரியா? அதனால் அந்த ராகம் கேட்கலாம். சரியா?